மீண்டும் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் வருவாங்க முன்னாள் லலிதா கல்வி மாணவர் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு வெளியே இருக்குது. அது அவங்க யதார்த்தம் எப்பயுமே வருஷம் வெளியிடுவாங்க. இந்த தடவை கொஞ்சம் முன்கூட்டியே வெளியிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க வெளியிடுற இந்த அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியிட்டாங்க. இருந்தாலும் அவர்களுடைய கணிப்பு எப்பயுமே ஓரளவுக்கு சரியா இருக்கும். அதனால மீண்டும் தமிழகத்தின் முதல்வரா ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்பார். இதுல எந்த மாறுதலும் கிடையாது. அவரை எதிர்த்து இருந்த ஒரு சில இந்த விஷயங்கள் கூட இந்த தவிடுபொடியாகிவிட்டது. அதனால எடப்பாடி பழனிசாமி பிஜேபியினுடைய கூட்டணி மண்ணைக்கவ போவது உறுதி. புதிதாக அரசியல் கட்சி தொடங்கி இருப்பவர்கள் எந்த வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. அதனால அவர்கள் திமுகவுடைய தேர்தல் பணிக்கு முன்னால் அவர்கள் எல்லாம் எங்கே போவார்கள் என்று தெரியாது. கலைஞர் அவர்கள் சொன்ன வசனம் தான், நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சி, கலிங்கத்து பரணியை மறைக்க வந்த காரிருள், புறநானூற்றை மறைக்க வந்த புழுதி காற்று. கூட்டத்தை காட்டி அவர்கள் நடத்துகின்ற இந்த அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திட்டமிட்ட அரசியலின் முன்னால் எடுபடாது. அதுவும் காணாமல்